சிறுகதை உதவி செய்வோம். காட்டில் சிங்கராஜா நடந்து வந்துட்டு இருந்தார். அந்த பக்கம் இருந்து முயல் ஒடியாந்துருச்சு. ஒன்று என்னது அப்படின்னு சொல்லி சிங்கம் கோபமாக சொன்னிச்சு. ஒன்று முயல் நடுங்கி, சிங்கராஜா நான் தெரியாமல் வந்துட்டேன் இந்த பக்கம், இனிமேல் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொன்னிச்சு. உன்னை பொழைச்சிப்போ, இனிமேல் இந்த பக்கம் நீ வரக்கூடாது அப்படின்னு சொல்லிச்சு. உடனே முயல் நடுங்கி பயந்து சிங்கத்திட்டேருந்து தப்பிச்சு ஒரு புதர்கிட்ட போயிடுச்சு. புதர்கிட்ட போய் ஒளிஞ்சு இருக்கும்போது கிளி அந்த பக்கம் வந்துச்சு. ஏன் முயல் இப்படி பயந்து நடுங்குற அப்படின்னு கேட்டுச்சு. இது மாதிரி நான் சிங்கராஜா கிட்ட மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொன்னிச்சு. சரி நீ பயப்படாத அப்படின்னு சொல்லி கிளி ஆறுதல் சொன்னிச்சு. மறுநாள் என்ன பண்ணுச்சு, சிங்கம் பார்க்குது. என்னடா ஒரே சத்தமாக இருக்குது அப்படின்னு பார்த்தா யானை ஊன்னு அழுகுது. ஏன் அழுகுது அப்படின்னு பார்த்தா யானை தும்பிக்கையில் ஒரு முள் குத்திருச்சு. அந்த முள்ளை எடுக்க முடியாமல் அது வலி தாங்க முடியாமல் அழுதுச்சு. சிங்கத்துக்கும் என்ன செய்கிறதுன்னு தெரியல. அந்த பக்கம் முயல் வந்துச்சு. ஒரு சின்ன குச்சியை வச்சு அந்த முள்ளை அப்படியே கிண்டி அழகாக எடுத்துருச்சு. யானைக்கு வலியும் குறைஞ்சிருச்சு. யானை சந்தோஷமாக இருந்துச்சு. யானையும் முயலும் நண்பர்களாக இருந்தாங்க. என்னடா அப்படின்னு சொல்லி சிங்கம் பார்க்குது. ஒரு சிறிய உயிரினை அது பயப்படாமல் செஞ்சுதே அப்படின்னு சொல்லி அது பெருமையாக பார்க்குது. அப்போது முயல்கிட்ட கேட்குது, எப்படிப்பா நீ தைரியமாக செஞ்ச அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி நாம் அடுத்தவங்க கஷ்டப்பட்டோம்னா நாம் அவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த முள்ளை நான் எடுத்து விட்டேன். அதனால் நாம் எல்லாரும் நண்பர்களாக இருப்போம் அப்படின்னு சொல்லி சிங்கம், முயல், யானை எல்லாருமே சந்தோஷமாக இருந்தாங்க. கிளி 4 பேரும் காட்டில் சந்தோஷமாக இருந்தாங்க. பிறருக்கு நாம் உதவி செய்யணும். சிறிய உயிராக இருந்தாலும் அவற்றுக்கும் நம்ம உதவி செய்யணும். ஆபத்தான சமயத்தில் தைரியமாக புத்திசாலித்தனமாக செயல்படலாம். ஒற்றுமையாக இருந்தால் எந்த கஷ்டமும் வெல்லலாம். நன்றி.